நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிரப்பி, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிரப்பி, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிரப்பி, என்னை ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிரப்பி, என்னை ஆளுகை செய்யும். வல்லமையால் என்னை நிரப்பி, என்னை ஆளுகை செய்யும். 394. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இருவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இருவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எதினேசரே நானேயா, இதுவரை உதவினீரே. எதினேசரே நானேயா, இதுவரை உதவினீரே.
சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் தடைகளை உடைத்தீரையா நல்லார விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா நல்லார விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினீர் என் குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினீர் ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் எடுக்க செய்தீர் ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் எடுக்க செய்தீர் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசப்பா. எங்களை மறவாமல் நினைத்த கிருபைக்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே இயேசப்பா, இந்த வேலையில இயேசப்பா இந்த தவ காலத்துல கடைசி பிப்ரவரி கடைசி நாள் எங்களை காண செய்த கிருபைக்காக உமக்கு கொடான கோடி நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே இயேசப்பா. இந்த தவ காலத்துல நாங்கள் எவ்வாறு உமோட இயேசப்பா இன்னும் கிட்டே சேர நாங்கள் என்னென்னலாம் பண்ணணுமோ இயேசப்பா அதை எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்து நீங்க வழிநடத்த போறீங்க. அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி இயேசப்பா. நீங்க எங்களுக்காக இயேசப்பா நீங்க மறிச்சீங்க. உங்களுக்காக நாங்க என்ன செய்யறோம் இயேசப்பா. நாங்களே
நாங்களே எங்களை கேள்வி கேட்டு பார்க்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா எனக்காக நீங்க என்ன செஞ்சீங்க ஏசப்பா, நான் வந்துட்டு உண்மையில அன்பு வச்சேன், நீங்க என்ன அன்பு வச்சீங்களா, எவ்வளவோ ஏசப்பா நீங்க எங்களை பார்த்து கேள்வி கேட்கலாம். உங்களை விட்டு விலகி போன தூரங்கள் எவ்வளவோ இருக்குது கர்த்தாவே. ஆனாலும் ஏசப்பா உங்க பிள்ளையா நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, அதற்காக நன்றி ராஜா. நன்றி ஏசப்பா. நாங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் ஆண்டவரே ஏசப்பா, நாங்க கீழே விட போனாலும் ஏசப்பா நீங்க கையை பிடிச்சி தூக்கி நிறுத்தினீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. ஒரு நாள்ல எங்களை நீங்க மறக்காம இருந்ததே ஏசப்பா உங்களுடைய கிருபையினால தான் கர்த்தாவே. ஏசப்பா நாங்க இன்று அளவும் ஏசப்பா உயிரோடு இருக்கிறதும் சுத்த கிருபை ராஜா. ஏசப்பா நாங்க எவ்வளவோ நேரத்துல உங்களை விட்டு தள்ளி போயிருக்கிறோம் ஏசப்பா, உங்களை மறுதச்சிருக்கோம் கர்த்தாவே. ஏசப்பா உங்களை ஊழியத்தை செய்யாம இருந்திருக்கோம் கர்த்தாவே, உங்களை பத்தி நாங்க பேசாம இருந்திருக்கோம் ஏசப்பா, மத்தவங்களுக்கு உதவி செய்யாம இருந்திருக்கோம் கர்த்தாவே. ஏசப்பா கஷ்டப்படுறவங்களை பார்த்து நாங்க அலட்சியமா அவங்களை அசட்டை பண்ணி போயிருக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா நாங்க வந்துட்டு மத்தவங்களுக்கு ஹெல்ப்னு கேட்டா பண்ண முடியாது நாங்க சொல்லியிருக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா உங்களுடைய கடன் நாட்கள் நாங்க காணாம இருந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா நாங்க எவ்வளவு தவறுகள் எவ்வளவு பாவங்கள் செஞ்சாலும் ராஜா, நீங்க எங்களுக்கு கண்ணின் மணி போல நீங்க பாதுகாத்து வரீங்க, அதற்காக நன்றி கர்த்தாவே. ஒரு நாள் நீங்க எங்களை மறக்காம ஏசப்பா உங்க கூடயே உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கீங்க, அதுக்காக நன்றி ராஜா. உமக்கு நான் நன்றி கர்த்தாவே. ஏசப்பா நாங்க ஏசப்பா இந்நாள் வரைக்கும் ஏசப்பா நீங்க கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. எங்களை மறவாம நினைத்தீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. நன்றி ராஜா. ஏசப்பா இந்த தவ காலத்து பீரியட் ஏசப்பா நாங்க வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறோம், நாங்க வந்து அது பண்ணாம இருக்கிறோம் ஏசப்பா. வெறும் ஜஸ்ட் ஃபார் 40 டேஸுக்காக நாங்க இல்லாம அது லைஃப் லாங் நாங்க ஏசப்பா உங்க கடைபிடிக்க நீங்க கிருபை செய்ய போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே ஏசப்பா இந்த வேலையில் இந்த 40 நாட்கள் நீங்க ஏசப்பா உங்க கிட்டின்னு நாங்க சேர நீங்க கிருபை செய்ய போறீங்க, அதற்காக நன்றி. உங்களை பத்தி அதிகமா தெரிஞ்சிச்சு ஏசப்பா. உங்களோட பைபிளை ஏசப்பா நாங்க காலையிலயும் மாலையிலயும் இரவில 3 வேளையும் படிச்சு ஏசப்பா உங்களுக்காக பிரேயர் பண்ணி ராஜா. ஏசப்பா அந்த நாட்கள் இந்த 40 நாட்கள் நாங்க பயன்படுத்த நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. தேவையில்லாத ஏசப்பா காரியங்கள்ல ஏசப்பா நாங்க வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், அது பண்ணுவோம் இது பண்ணுவோம், அந்த மாதிரி தேவையில்லாம இல்லாம ஏசப்பா உங்க கிட்டி ஏசப்பா சேர என்னென்னலாம் அங்க பண்ணணுமோ அந்த மாதிரி பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க, அதுக்காக நன்றி ராஜா. 4 பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க, வலது கையில செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க ராஜா. அந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் ஏசப்பா. எங்களுக்குன்னு ஏசப்பா ஏதோ உதவின்னு கேட்டு வந்தா நாங்க உங்களுக்கு பண்ணி கர்த்தாவே. ஏசப்பா நீங்க எவ்வாறு நீங்க உங்களை வந்து ஒரு ரோல் மாடலை வச்சு ஒரு ஏசப்பா நாங்க வாழ இந்த வாழ்க்கையை நீங்க ஏசப்பா அந்த மாதிரி எங்களை வழிநடத்த போறீங்க, அதுக்காக நன்றி ராஜா. ஏசப்பா எங்களுக்கு தெரியாம நாங்க நிற்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா, பாதி தெரியாம நாங்க நிற்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா நீங்க எங்களை வழி இங்க நடத்தி கொண்டு போக போறீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. இரவும் பகலும் ஏசப்பா நாங்க உங்களை பற்றி நினைக்க நீங்க கிருபை செய்ய போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. உமக்கு நானுக்கு நன்றி ஏசப்பா. எங்களோட பலத்தினால் ஆகாது ராஜா, ஆனா நீங்க நினைச்சா முடியும் கர்த்தாவே. ஏசப்பா எங்க மனிதன் ஏசப்பா பலவீனமானவனை நீங்க சொல்லிருக்கீங்க கர்த்தாவே. எங்களுடைய பலத்தினால் ஏசப்பா இதை செய்ய முடியாது ராஜா, நீங்க எங்களுக்குள்ள மயக்க செய்ய போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. உமக்கு நானுக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்களை எடுத்து பயன்படுத்த போறீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. 4 பேருக்கு நல்லது செஞ்சோன்ற ஏசப்பா அந்த திருப்தி எங்க மனசுல இருக்கணும் கர்த்தாவே. ஏசப்பா நீங்க எவ்வாறு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணீங்களோ அந்த ஹெல்பிங் டெண்டன்சி ஏசப்பா, பாவங்களை மன்னிக்கிறது ஏசப்பா, மத்தவங்களை ஏசப்பா மத்தவங்களை போய் தப்பா நினைக்காம மத்தவங்களை பத்தி பொறாமையா ஏசப்பா இந்த பெருமை இது எல்லாமே எங்களை விட்டு எடுத்து போட போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. உமக்கு நானுக்கு நன்றி ஏசப்பா. இந்த 40 நாள் நாங்க ஒரு புது சிருஷ்டியாக ஏசப்பா நாங்க உயிர் தேட நீங்க கிருபை செய்ய போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. எங்களை பாவங்களை விட்டு நாங்க ஏசப்பா வெளியே வர நீங்க எடுத்து செயல் பயன்படுத்த போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. ஏசப்பா அது வேற இந்த 40 டேஸ் மட்டும் நாங்க பண்ணாம இன்னும் எங்க லைஃப் லாங் நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அதை கடைபிடிக்க நீங்க ஒரு எடுத்துக்காட்டாக எங்களை மாற்ற போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. உங்க கூட ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. ஒருத்தரும் அதை செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அதுக்கான தெம்பில்ல, அதுக்கான இது சாத்தான் வந்து எங்களை பிடிச்சி இது பண்றாங்க கர்த்தாவே. ஏசப்பா நீங்க வந்துட்டு எங்களை நீங்க மறைத்து கொள்ள போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. உங்க கொடான கொடி நன்றி நன்றி ஏசப்பா. இந்த ஈஸ்டர்ல நீங்க உயிர்ப்பிச்சு வர மாதிரி நாங்களும் ஒரு புது மனுஷியாக வர நீங்க கிருபை செய்ய போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. உங்க கொடான கொடி நன்றி ஏசப்பா. நீங்க ஆளுகை செஞ்சு வழிநடத்த போறீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க. நாள் ஃபுல்லா எங்களை வழிநடத்தி வந்தீங்க, 2 மாசமாக நடத்தி வந்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. ஒரு குறை இல்லாம எங்களை பாதுகாத்து வந்தீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. மீதமுக்கு நாட்களையும் கருத்துல கொடுக்க நீங்க பாதுகாத்து கொள்ள போறீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. இந்த பிரேயரை நீங்க நடத்த கிருபை செஞ்சீங்க. உங்க சித்தம் இல்லாமல் நாங்க நடத்துவது கூடாத காரியம் உங்க சித்தம் வைத்து ஏசப்பா அநேக மக்கள் கொண்டு வந்து சேர்க்க போறீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த கேட்கிற மெசேஜ் ஏசப்பா நாங்க விட்டு விடாதபடி எங்க லைஃப்ல நாங்க கடைபிடிக்க நீங்க அதுக்காக எடுத்து எங்களை வடிவமைக்க போறீங்க, அதுக்காக நன்றி ராஜா. உங்க கொடான கொடி நன்றி 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 ஏசப்பா. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிற ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். 319 சாங் உள்ள பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சொந்த
இருமாவு உள்ளத்தில் என்றும் இல்லை. பார்வையில் சேருக்கு எனக்கு இல்லை. இருமாவு உள்ளத்தில் என்றும் இல்லை. பயனற்ற உலகத்தில் செயல்களிலே பங்கு பெறுவதில்லை. பயனற்ற உலகத்தின் செயல்களிலே பங்கு பெறுவதில்லை. மகிழ்ச்சி மகுடம் நீதானையா என் மனமாளரே, உம்மை மறவே. மகிழ்ச்சி மகுடம் நீதானையா என் மனமாளரே, உம்மை மறவே. பகலேரம் பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். நாளெல்லாம் உம்மை பாடுவேன். எல்லாம் உம்மை பாடுவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. என்று ஒருமை துதிக்கிறோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, பரலோக தகப்பனே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒன்றும் இல்லாத எங்களை கர்த்தாவே இந்த வேலையில் அப்பா நீ நிற்க வைத்து போன நாட்களில் தந்த வேதனைகளெல்லாம் மறந்து அப்பா என் தேவன் நாமே உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க ஆவியானதாமே அப்பா இந்த நாளை தேவன் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கண்ணீர்கள் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்து போட்டு கிறிஸ்துவுக்குள் அப்பா மகிழ்ந்து கழிப்போர் ஆண்டவரே. உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க உண்மை அப்பா என்று கூப்பிட வாக்கியத்தையும் சாக்கியத்தையும் நாளில் ஆவியானதாமே அப்பா நீர் எனக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா பேதுரு ஆண்டவரே அப்பா அந்த படவை கொடுத்தது 14 கூட அப்பா அந்த இல்லத்தின் கதவை திறந்து வைத்து அப்பா நாங்கள் உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க ஒன்று கூடிய அப்பா மக்கள் அழைத்து அப்பா அழைப்பு கொடுத்தாண்டவர் இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் ஒன்று நிற்கின்றோம். ஆவியானமே அப்பா என் மத்தியில் இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொரு ஆட்கள் வேணுமா இந்த வேலை ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. கடந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். அப்படியே அது 2026 ஆண்டு அப்பா அந்த 2ஆம் மாதத்தின் கடைசி நாள் அப்பா அந்த 28வது நாளில் அப்பா உங்களை துதிக்க ஆராதிக்க மீண்டும் அப்பா நாங்கள் புதிய ஆண்டில் ஒன்று இருக்கின்றோம். அப்படியாக ஆண்டவரே அப்பா படகு நிரம்பிக்க குணமாக ஆத்தப்பா மீன்களை கொடுத்தது போல என் தேவன் தாமே அப்பா அந்த இல்லத்திலும் ஆண்டவரே இந்த இல்லக்கை திறந்து வைத்த எங்களுக்கு ஆண்டவரே அப்பா அந்த ஆத்மா அந்த இல்லம் முழுவதும் ஆண்டவரே இடம் முழுவதும் அப்பா ஆத்மாவை கொள்ளை பொருளாக உமக்கென்று சொந்தது கொள்ள தேவன் தாமே இன்னும் கொண்டு வந்து சேர்க்க போற கிருபைக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அதற்கு உண்டான தடையாலும் எடுத்துப்படுவதற்காக கொடான கொஞ்சம் சோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவர். தூயாவி அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்ற தண்ணீரே உள்ளமேங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகம் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகம் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். சோத்திரம் ஆண்டவரே அப்பா எங்கள் மத்தியில் இறங்கி வந்து ஒவ்வொரு ஆளுகை செய்து அனல் மூட்டி ஆண்டவரே
அப்பா துதிக்க துதிக்க அப்பா எங்கள் மத்தியில் இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொரு ஆளுகை செய்து அரணமூட்டி அப்பா உமக்கென்று அப்ப உண்மை துதிக்க பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி கண்டவரே அப்பா உண்மையே தொழுது கொள்ளாண்டவரே அப்பா உண்மை கிட்டி சேர அப்பா எங்கள் மத்தியில் இறங்கி வர வேண்டுமா இந்த வேலை ஒப்புக்கொள்கிற மாண்டவரே அப்பா நீ வந்ததுக்காக உமக்கு சோதரம் 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 ஆண்டவரே எல்லாம் ஒவ்வொரு அனலாக்கும் ஆண்டவரே அனலாக்கும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆவி ஊற்றும் ஆண்டவரே உச்சந்தர உள்ள கால்வரை அப்பா உங்களுடைய ஆவி ஊற்றி ஆண்டவரே அப்பா எங்களை ஒவ்வொரு பலப்படுத்தும் ஆண்டவரே அப்பா நான் பலவீனம் என்று நீர் என் தள்ளிவிடாமல் ஒரு பலத்தால் இடைக்கட்டி ஆண்டவரே அப்பா அநேக மக்களுக்கு சாட்சியை நிற்க வைக்க கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே நன்றி 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 அப்பா ஓடினாலும் அப்பா நடந்தாலும் அப்பா சோர்ந்து போகாதபடிக்கு கலைப்படாதபடிக்கு ஆவியானமே ஒவ்வொரு தேவனை தேற்ற வேண்டுமாய் இந்த வேலை ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொருடைய காலையிலே மான் காலையில போல மாற்றியானவரே உயரமான ஸ்தலத்தில் அப்பா நீர் நடக்க வைக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா நன்றி நன்றி எங்களுக்கு இல்ல கர்த்தாவே எங்களுக்கு இல்ல நாம மகிமைப்படாண்டவரே அப்பா நாங்கள் ஒன்று கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் கடந்து வந்ததுக்காக நமக்கு சோதரம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா 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 துதிக்கிறோம் 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 ஓ சோதரம் 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 அப்பா மை துதிக்கிறோம் 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 ஐயா அப்பா எங்கள் மத்தியில் கடந்து வருவதற்காக மை சோதரம் 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 ஆண்டவரே அப்பா இடமாசிய உள்ள நிறமை மத்தியில் இறங்கி வருவதற்காக நமக்கு சோதரம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு சிலுவை சுமந்தவரே நமக்கு சோதரம் சோதரம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆளுகை செய்வதற்காக நமக்கு சோத்திரம் ஆண்டவரே ரத்தத்தா எங்களை மீட்டெடுத்தவரே நமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு கழுவி 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 ஒவ்வொரு பரிசுத்தப்படுத்த வேண்டுமா வேலை ஒப்புக்கொள்ளும் ஆண்டவரே அப்பா ரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே கழுவும் ஆண்டவரே அப்பா நான் நிற்க பேசப்பா நீ ஒவ்வொரு மேலும் ரத்தத்தை ஊற்றும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு கழுவி 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 ஆண்டவரே அப்பா ஒரு புதிய மனுஷனா ஒரு புதிய சிஷ்ய தேவன் உருவாக்கப்பட்ட கிருபைக்காக நமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே ஆவியானவரே நமக்கு சோத்திரம் 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 சிலுவை நாயகனே உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே எங்களுக்காக 3 ஆணையில் தொங்கினவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு ஆணையை கலந்து எங்களுக்காக சிலுவை அப்பா தொங்கி அப்பா எங்களுக்காக ஜீவனை விட்டு மீண்டும் அப்பா மரித்து உயிர்த்து அப்பா எங்கள் மத்தியில் வாசம் செய்கின்ற அன்பில் பரலோகத்தகப்பனே உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே உமை நன்றி ஒரு நன்றி நன்றி ஒரு நன்றியோடு உமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த அந்த 7 வார்த்தைக்காக உமக்கு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அந்த 7 வார்த்தை நாளில் நினைவில் கொள்கிறோம் ஆண்டவரே அப்பா என் மத்தியில் அப்பா நீ பேசும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட அந்த 7 வார்த்தை மூலமாக பேசுவதற்காக நமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே அப்பா இந்த தவ காலத்தில் ஆண்டவரே அப்பா அந்த நோன்பு நாளில் ஆண்டவரே நாங்கள் அந்த 7 வார்த்தைகளை தியானித்து ஆண்டவரே உமக்கு அப்பா சாட்சியை நிற்கும் ஆண்டவரே அந்த பரலோக ராட்சியில வந்து சேர கர்த்தாவே தேவனே நீர் எங்களோடு எடுத்து பயன்படுத்த கிருபைக்காக உமக்கு கொடான கொடி சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி 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 ஆண்டவரே ஒன்றுமில்லாத எங்களை அழைத்ததுக்காக நமக்கு சோத்திரிக்கிறோம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே நன்றி நன்றி நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் ஐயா நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் நமக்கு சோத்திரம் 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 அப்பா ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு என் பெருமுறைகள் கொண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு
சொல்லுவே இந்த நன்மை ஜீவியத்தை நான் உந்தன்னை சமர்ப்பிக்கலாம் ஆழ்மனதின் துக்கபாரமெல்லாம் உன் தோளிலேற்றதை உணரவில்லையே ஆழ்மனதின் துக்கபாரமெல்லாம் உன் தோளிலேற்றதை உணரவில்லையே தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உன் ஜென்மனை கொடுத்து ரட்சிக்கிறேன். தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உன் ஜென்மனை கொடுத்து ரட்சிக்கிறேன். தேவனானே என் அடைக்கலம் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் இந்த நல்ல ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் இந்த நல்ல ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் இந்த நல்ல ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் சாட்சி. சாட்சி எனக்கு சாட்சி சொல்றீங்களா? Praise Lord. Praise the Lord. நேத்து வந்து கரெக்டா வேலை முடிச்சுட்டு வரும்போது அவர் வண்டி தட்டி கீழே நீட்டோம். ஆனா அந்த ஏசப்பா வந்து எந்த ஒரு பெரிய அடியும் இல்லாம வந்து ஏசப்பனை பாதுகாத்தாங்க. போன வருஷம் அந்த மாதிரி நான் விழுந்தேன். ஆனா போன வருஷம் நானே போய் விழுந்தேன். இந்த வாட்டி வந்து பின்னாடி நான் கரெக்டா தான் போயிட்டு இருந்தேன். பின்னாடி வந்து ஒரு பைக்காரங்க வந்து 2 பேரு தட்டிட்டு அவங்க கீழே வந்துட்டாங்க. அவங்களும் ஹெல்மெட் போடாம வந்து சம்மாடி மூஞ்சி எல்லாம் வந்து பார்த்தா ரத்தமா ஒழுகுது அவங்களுக்கு. ஆனா வந்துட்டு எனக்கு எந்த ஒரு பக்கத்துல வர ஒரு பெரிய வண்டி போற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அதுவான்னு தெரியல. ஏசப்பா வந்து ஹெல்மெட் போட்டிருந்தனாலையும் இது பண்ணனாலையும் ஏசப்பா வந்துட்டு எந்த ஒரு ஆபத்து இல்லாம ஜஸ்ட் வந்து இந்த கையில மட்டும் ஒரு அடி. அது மாதிரி ஏசப்பா பாதுகாத்தாங்க. அதற்காக ஏசப்பா கூட எனக்கு நன்றி. ஒரு நாளும் போயிட்டு வரும்போதே நான் வந்து அவளுக்கு டிராவல் பண்றேன். ஏசப்பா வந்து என் கூட இருந்து வழி நடத்துறாங்க. அதுக்காக ஏசப்பா கூட எனக்கு நன்றி. ரெபேக்காக்கும் வந்து அவளோட அந்த பாஸ்போர்ட்லாம் வந்து இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து சொல்லியிருந்தா அது வந்து ப்ராசஸிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க கூட சீக்கிரத்தில் அதுவும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, ஃபுட்லாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு அந்த இடத்துலையும் அவங்க வந்து அவங்களே கொஞ்சம் மினிமலா கொஞ்சமா குக் பண்ணி செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஏசப்பா கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஏன்னா ஃபுட்டு பசங்க அதை இங்கே லாஸ்ட் டைம் இங்கேருந்து போகும்போது அதெல்லாம் இது பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஃபுட்டு சரியா இல்லை, ஒழுங்கா இது பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதையும் ஏசப்பா வந்து மாற்றி அவங்களுக்கு ஏதோ ஒன்று இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்துட்டு அவங்க ஏசப்பா அதையும் ரெடி பண்ணிட்டு ஒரு நாள் அவள் காலேஜ் போயிட்டு வரும்போது அவங்க கூடயே இருந்து ஏசப்பா வழி நடத்துறாங்க. அதற்காக கூட அவனுக்கு பேசலாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நான் இருப்பதும் நிர்மூலமும் இல்லாமல் இருப்பதும் தேவனுடைய சித்தத்தின்படி. நான் 2026 வருஷம் வந்து
சர்ச்சில் வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்து எல்லாம் கவினியன் எல்லாம் சர்வீஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியில் வரப்ப எங்கள் அக்கா பொண்ணு என்ன சொல்லிச்சு, பப்பி சித்தி மழை வந்துட்டு இருக்குது பப்பி சித்தி. அது வேற எங்கள் சர்ச்சில் வந்து எல்லாமே வந்து டைல்ஸு எல்லாம் மார்பிள் போட்டு அப்படியே ரொம்ப அப்படியே லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கூட அப்படியே ரொம்ப ஸ்லிப் ஆகுற மாதிரி இருக்கும். ஏதோ எல்லாம் இது பண்ணிக்கிட்டு எல்லாம் பார்த்து இதுக்கு மழையெல்லாம் அவங்க ஒட்டாச்சு, மழையெல்லாம் நின்றுச்சு. சரின்ட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் சர்ச்சை முடிஞ்சிட்டு சரின்ட்டு எல்லாத்துக்கும் தோத்திரமெல்லாம் சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர்லாம் சொல்லிட்டு அண்ணன்மார் அக்காமார்களுக்கெல்லாம் சொல்லிட்டு கீழே படிக்கட்டில் இறங்குறேன். அப்படியே ஃபுல்லாக ஒரு கொஞ்சம் ஸ்லிப்பாக இருந்தால் கீழே இதாகிருப்பேன். அப்படியே செம்ம கீழே விழுந்து நல்ல நேரம் இப்படியே மல்லாக்க ஒன்று ஒரு அடி கிடி எதுவுமே கிடையாது. கையை மட்டும் லேசாக கொஞ்சம் வலிக்க தான் செஞ்சிச்சு அந்த தண்ணியில் தெரியாமல் இதானதுனால. டக்குன்னு கீழே விழுந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே பார்க்குறாரு. கீழே வந்து குடிக்கிற கூட அவருக்கு ஐயோ கீழே விழுந்துட்டாமான்றது கூட அவருக்கு தெரியல அவருக்கு. அப்புறம் பக்கத்தில் இருக்கவர் டக்குன்னு வந்து இது பண்ணோன்னு பார்த்தா ஒரு லேசாக கை மட்டும்தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் வா நம்ம ஐயோ நான் சொன்னேன் ஆஸ்பத்திரிக்கு நியூ இயர் அதுமா என்னப்பா கோயில் தானப்பா போயிட்டு வந்துருக்கோம், கடவுள் ஒன்றும் நம்மளை வந்து கைவிட மாட்டார்ப்பா, நம்ம ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு அடி இல்லை தலையில் அப்படியே விழுந்ததுல எந்த விதமான எதுவுமே கிடையாது. கை மட்டும் லேசாக கொஞ்சம் சுருக்கி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. டாக்டர்டையும் போல ஒன்றும் போல கடவுளுடைய ஆசீர்வாதம். அப்பயும் சொன்னேன் ஏசப்பா உங்களுடைய ஆலயத்துக்கு தானப்பா வந்தேன், என்னப்பா இப்படி இதாகிடுச்சேப்பா, எனக்கு ஒன்றும் கடவுள் எப்பயுமே கடவுள் வந்து அதான் கடவுளை நம்ம நம்புறப்ப நமக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் கடவுள் நல்ல ஆசீர்வாதமாக நம்ம கொடுத்தது. அன்னைக்கு நான் ஒரு பெரிய சாட்சியாக நான் இங்கே சர்ச்சிலேயே நான் சொல்லணும்னு நினச்சேன். சர்ச்சில் வந்து சாட்சி டைம் வந்து முடிஞ்சிருச்சு. அது சரி கண்டிப்பாக நம்ம வந்து ஜோசப் சார் ப்ரேயரில் நம்ம சாட்சியாக நம்ம சொல்லுவோம் நம்ம அப்படின்னு நான் இன்னைக்கு 2026 வருஷம் புது வருஷத்தில் நான் சொல்கிறேன். ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. எனக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப வலியாக இருக்குது, பாரமாக இருக்குது, வேலை செய்யவே முடியல. இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்து நான் என்னுடைய வேலை சொந்த வீட்டு வேலை எல்லாமே சமைக்கிறது, வேலை செய்கிறது, துவைக்கிறது அத்தனைக்கும் ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் பலத்தை கொடுத்து நீ செய் மகளேன்ற மாதிரி எனக்கு தோணும். அதை வச்சு நான் இன்ன வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன். பிள்ளைகளையும் பார்த்துக்கிறது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் எனக்கு பின்புட்டமாக காத்தாரேன்னு அவருக்கு போராடி கொஞ்சம் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். ஆனாலும் இனிமேலும் எனக்கு தைரியத்தை கொடுப்பார், தன்மை கொடுப்பார் என்று விசுவசிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு எப்போதும் கைவிட மாட்டார், கைவிடாத தேவன் என்றைக்குமே எப்போதுமே இருந்து வழிநடத்துவார் என்று நம்புகிறேன். இனிமேலும் நம்புவேன். ஆண்டவர் நல்லபடியாக எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அவரை கடவுள் பழக்கத்துக்காமல் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு மட்டும்தான் ஜெயிச்சுட்டு அது மட்டும் இருந்தால் போதும். ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு தைரியத்தை கொடுத்து பிள்ளைகளுக்கு வந்து எந்த வகை கோபம் வராத பண்ணிட்டு அவர்கள் தன்னுடைய தாயை எப்படி அந்த ஆண்டவர் தன் தாயை மண்ணில் வைத்து காப்பாற்றினார்களோ அதே போல் அந்த மன்னர்களை நான் யாரும் ஒரு மக்கள் பார்க்கிறேன். அது அவருக்கு தெரியும், யாருக்கும் சொன்ன அவசியம் இல்லை. இருந்தாலும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்களே பார்த்துங்க, நீங்களே அவர்கிட்ட வந்ததை வழிநடத்துங்கன்னு விசுவசிக்கிறேன். எனக்கு உடம்பும் முடியாமல் தான் இருக்குது, ஆசிரியர் போகாமையே பார்த்துட்ருக்கேன். ஆனால் அதே போல் எப்பவும் இருக்கணும்னு ஆண்டவரை வேண்டிக்கிறேன். எனக்காக எல்லாரும் சேர்ந்து தெரியும். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை காக்கினீரே, சுகம் தந்து இதுவரை காக்கினீரே. பிப்ரவரி 2026 28ஆம் தேதி வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாத நோய் நொடிகளும் உள்ளத்திலையும் உடலாலும் சரி உள்ளத்தாலும் என்னை காப்பாற்றுவதற்கு கொண்டாட நன்றி. என்னை மட்டும் இல்லை, என்னுடைய மனைவி, என்னுடைய ஒரே ஒரு டாக்டரு, அப்புறம் அம்மா, அண்ணன் பசங்க எல்லாத்தையும் 2026 பிப்ரவரி 28 வரைக்கும் காப்பாற்றுவதற்கு கொண்டாட நன்றி. இனிமேட்டும் நல்லபடியாக காப்பாற்ற போறீங்க, அதுக்காகவும் கொண்டாட போறீங்க. நன்றி. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா.
பாதுகாத்தார், வழி நடத்தினார். ஒரே ஒரு சேலரி தான், அதை வச்சுட்டு எவ்வளோ குடும்பம் இருக்குது ஹாஸ்டல் வச்சுருக்கார். ஸோ அது எனக்கும் உங்கள் கண்ணும் சரியாக தெரியாததுனால எனக்கு டியூஷனும் நிறையா ஸ்ட்ரென்த்தாக எடுக்க முடியல. ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாலும் அதுவே ஜாஸ்தியாக இருக்குது. அதெல்லாம் அவர்கிட்டே கொடுக்குறேன், நீங்களே என்னை வழி நடத்துங்க அப்படின்னு. அதனால இது 2 மாதம் என்னை பாதுகாக்கிறது கூட இந்த 26 ஃபுல்லாக என்னை பாதுகாத்து வழி நடத்துவாங்களே. தேங்க்யூ ஜீசஸ். அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. இந்நாள் வரையும் ஆண்டவர் எங்களை வழி நடத்தி வர்றாரு. அதுக்காக கொடாம கூடிய நன்றி. இந்த 2026 இந்த 2வது மாதம் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டங்கள் பண தேவைகள் இருந்த போதிலும் எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறாரு. அதுக்காக எந்த கொடாம கூடிய நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த ஆண்டு முழுவதும் ஏசப்பா எங்களோட கூட வந்து எங்களுக்கு அது எப்படி சொல்றது தெரியல. எல்லாருக்கும் உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து அதை எல்லா எப்படின்னா மருத்துவ செலவும் சரி, அந்த ஹாஸ்பிட்டல் ஈடுக்கு மனைவி பார்க்க வரல, எல்லாத்துக்குமே வந்து யார்ட்டையும் போயிட்டு வந்து ஒரு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி யார்ட்டையும் ஏசப்பா எனக்கு கேட்க வைக்கும். அது எவ்வளோ கிட்டத்தட்ட இப்போ லாஸ்ட் ஒரு அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும் லாஸ்ட்டாக இருக்கும்போது ஒரு 7 லட்ச ரூபா ஆச்சு. 7 லட்சம் வந்து எப்படி கட்டணுன்றது அதை அப்போலோ போகன்றாங்க. அப்போலோ போகிறதுக்கு எப்படி எஸ்விக்கு போயிட்டோம். எஸ்விக்கு போனபோது அப்போலோ போன்றாங்க. அப்போலோ போன எவ்வளோ ஆகும் தெரியல, எப்படி என்ன பண்ணுறோம் அப்படியே ஒரு யோசனை இருந்தாலும் வந்து உடனே அது அப்போலோ போகிறதுக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி அந்த தேவையை வந்து எனக்கு வந்து காமிக்கிறாரு. உனக்கு நான் தரேன் நீ போ அப்படின்ற மாதிரி வந்து அதேமாதிரி அங்கே போனோம், அங்கே அட்மிட் பண்ணோம். அங்கே போனால் உடனே அவங்க பணம் கட்டினாங்க. அந்த டைமில் எல்லாருமே அந்த ஒவ்வொரு அந்த 2-3 நாளுக்குள்ளே வந்து அவங்க கேட்ட அமௌண்ட்டெல்லாம் உடனே கட்டணும். கட்டி முடிஞ்சு லாஸ்ட்டாக கூட ஒரு அமௌண்ட் கட்டணும். அப்படின்னு அவங்க வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டு ஒரு சின்ன அமௌண்ட் சொல்லி கொடுத்தாங்க. இந்த எல்லாமே கொடுத்தும் வந்து நீங்கள் இல்லை. சரி என்ன பண்ணுறது. அது நைட்டு நான் வரப்போது கீழே வந்துட்டு நைட்டு வந்து நல்லா இருந்துச்சு. ஏசப்பா என்ன அதுலேருந்து காப்பாற்றினாரு. அதுதான் வந்து நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனினும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனினும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. இந்த வானத்தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் எனக்கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் எனக்கீழே விடவில்லை.
பிறந்த நாள் முதலாய் என் தோளே சுமந்தீரே தகப்பனினும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நினைச்சு ஒரு துதிக்கிறோம். அப்பா, நீங்கள் என் சாட்சிகள் சொன்னவரே, அப்படியாக ஆண்டவரே அப்பா, நாங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எங்கள் ஒவ்வொரு சாட்சியை நிற்க வைத்ததுக்கு நன்றி சொல்கின்றோம். மறவாமல் நினைத்து நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இரவும் பகலும் அப்பா நினைக்க வைத்தது நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. பாதங்களில் மோதினாலும் ஆவியானதாமே அப்பா நீர் எங்களை தேற்றுவதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இதுவரை நடத்தினவர் இனிமேல் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவதற்காக உங்களுக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக உங்களுக்கு சோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அதனாலும் கூட ஒவ்வொருவரும் சாட்சியை நிற்க வைத்ததுக்காக சோத்திரம் ஆண்டவரே. சாட்சியை ஒவ்வொரு பேரை ஒப்புக் கொடுக்கிறோம். சாட்சி நிமித்தம் எந்த சத்துரு போராட்டம் இல்லாதபடிக்கு இன்னும் அநேக சாட்சிகள் அப்பா அந்த பிள்ளை மூலம் எழுப்ப போற கிருபைக்காக ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவை ஒவ்வொருவருக்கே சேர்க்கிறோம் எங்கள் ஜீவனோடு தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வார்த்தை செய்து கொடுப்போம். நல்ல உற்சாகம். 40 நாட்கள் தவக்காலம், லென்ட் டேஸ், லெந்து காலம், உபவாச காலம், நோன்பு காலம், இவ்வளவு காலம். இவையெல்லாம் ஒரு துக்க காலமா மகிழ்ச்சியின் காலமா? துக்க காலமா மகிழ்ச்சியின் காலமா? மகிழ்ச்சியின் காலம். சண்டையா இருக்காது. பெரிய கோயில் அல்லையிலேயே சொல்ல மாட்டோம். அல்லையிலேயே விட 1000 தன் மந்தைகளை மேய்ப்பது எதுக்கு பாடும்? ஏன் உன்ன நிலையில பாடுறது கிடையாது? மகிழ்ச்சின்னு சொல்றோம். நோன்பு இருப்பது வருத்தமா மகிழ்ச்சியா? மகிழ்ச்சியா வருத்தமா? ஜெபிப்பது அதிகமா ஜெபம் பண்றோம் மகிழ்ச்சியா துக்கமா? அதிகமான ஆலயத்தில் சொல்றோம் மகிழ்ச்சியா துக்கமா? ஆண்டனோடு அதிக நேரம் இருக்கும் அது மகிழ்ச்சியா துக்கமா? அப்படியே இத கஸ்தி காலம், துக்க காலம் சொல்லிட்டு இருந்தோம். ஏன் இந்த காலத்துல ஆலயத்தில் உன்னத நிலையை பாடுறது இல்லை? ஏன் அல்லேலூயா சொல்றது கிடையாது? ஏன் துக்க காலம் அது? எதுக்காக? உங்கள் மேய்ப்பர்களை கேளுங்க, ஏன் பாடக்கூடாதுன்னு கேளுங்க. ஒரு காலத்தை கருப்பு ட்ரெஸ் போடுவாங்க சாமியார். எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. இந்த 40 நாளும் கருப்பு ட்ரெஸ் போடுவாங்க. இறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் கருப்பு ட்ரெஸ் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் அதிகாரத்துக்கு அந்த கருப்பு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னால் அது மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் இது தவத்தின் காலம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வயலட் கலர் ட்ரெஸ்ஸை போட சொல்லி மாற்றினாங்க. இறந்தவர் பூஜை விட வயலட் கலர் ட்ரெஸ் தான் வைக்கிறாங்க. அப்புறம் ஏன் இதை மாற்றவில்லை என்று, இது மகிழ்ச்சியின் காலமா துக்கத்தின் காலமானு நீங்கள் உங்கள் மேற்பொருட்டை கேட்டு அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். சரியானது இல்லை என்றால் சரி செய்து கொள்ள சொல்லுது. இன்றைக்கு வார்த்தை மாதிரிக்கும் இயேசு குற்றமற்றவர். எல்லாம் தமிழ்சு காலத்தில் இருக்கிறோம். இயேசு நீதிமான், இயேசு பரிசுத்தர், இயேசு நல்லவர் என்று யாரெல்லாம் சொன்னார்கள் கடைசி நாட்களில்? யாரெல்லாம் இயேசுவை பார்த்து தைரியமாக இவர் குற்றமற்றவர், இவர் நிரபராதி அப்படின்னு யாரெல்லாம்? படைத்தலைவன், நல்ல கல்வன், அப்புறம் பிலாத்து, பிலாத்துவின் மனைவி, அப்புறம் வேற யாரு? ஏரோது. யார் சொன்னது? ஏரோது. அப்புறம் முக்கியமான ஆளுவரான் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கை தட்டலாம். ஆல்மோஸ்ட் நாம அந்த மாதிரி தான் இருக்கோம். அவனை மட்டும் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, இது எல்லாருக்கும் தெரியும். அவனை மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணி ஒவ்வொருத்தராக என்ன சொன்னார்கள் என்று நாம் பார்ப்போம், வாசிப்போம். மத்திய செய்தி 27-24, மத்திய செய்தி 27-24 வாசிப்போம். கலகம் அதிகமாக போலெல்லாம் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு இந்த நீதிமானுடைய இரத்தப்பழி
குற்றமற்ற நீதிமானுடைய இரத்தப்படி பழிக்கு நான் குற்றமற்றவன். பழிக்கு நான் குற்றமற்றவன். யார் நீதிமான் சொல்றாரு பிலாத்து? அவர் ஒரு ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி. அவர் முடிவெடுத்தா முடிவெடுத்தார். அந்த ஜட்ஜே என்ன சொல்றாரு? இவர் யாரு? இவர் யாரு? நீதிமான். மக்கள் என்ன சொன்னாங்க? அடுத்து என்ன சொன்னாங்க மக்கள்? அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவருடைய ரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். இருந்துச்சா ரத்தப்பழி? அது மாதிரி என்ன நடந்தது இஸ்ரேல் மக்களுக்கு? 70ஆம் நூற்றாண்டிலே இஸ்ரேலிலிருந்து எல்லாரும் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். ஆலயம் இடிக்கப்பட்டது. நான் உலகம் ஃபுல்லா சிதறடிக்கப்பட்டார். தெரியுமா தெரியாதா? 30 லட்சம் யூதர்களை யாரு கில்லட்டின் மிஷின் வச்சு கொலை செஞ்சது? ஹிட்லர். எல்லா நாட்டையும் போற நாட்டு எந்த நாட்டிலையும் அவருடைய யாரும் வாழவில்லை. இந்தியாவில வந்து ஒரு 3000 பேர் குடும்பங்கள் போறாங்க தெரியுமா? நமக்கு அதெல்லாம் தெரியாது. டிவியில உட்காந்து பார்த்தோம்னா எதை பார்த்தோம்? அந்த கட்சிக்கு எவன் ஆதரவு கொடுக்குறா, இந்த கட்சிக்கு எவன் ஆதரவு கொடுக்குறா. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ரஷ்யா. சரி, அதை விட முக்கியமானது மனாசே கோத்திரத்திலிருந்து இந்தியாவிலிருந்து 3000 குடும்பங்கள் எங்க கொண்டு போறாங்க? இஸ்ரேல். இந்த ஜனங்கள் சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இருப்பதை விட அங்க போய் வேலையில கிடைக்கல, யுத்தம் நடந்தது, செத்தா நாங்க நல்லா இருப்போம். இந்த மணிப்பூர்ல இருந்து 3000 குடும்பங்கள், ஃபர்ஸ்ட் 1500 குடும்பங்கள், அடுத்து 2000 குடும்பங்களை அவங்க எங்க கொண்டு போறாங்க? ஏன்னா அந்த காலத்தில் சிதறடிக்கப்பட்ட கோத்திரங்களுக்கு வந்துட்டாங்க. எல்லாம் நமக்கே தெரியாது, நம்ம நாட்டு தேசத்துல இருக்காங்க. அவர்களாம் திருப்பி போறாங்க. எங்க போறாங்க? சிதறடிக்கப்பட்ட கூட்டங்கள். ஏன் என்ன சொல்றாங்க? இன்னைக்கு இவருடைய ரத்தப்பழி எங்கள் மேலும். ரத்தப்பழி இன்னும் விடலை யூசர்களை. நீங்கள் நானும் ஆண்டவருக்கு எதிராக அப்படி எல்லாம் பேசினேன்னா என்னதான் நீங்க பண்ணாலும் கடைசி வரைக்கும் அந்த பையனா யார் சுமந்து கொண்டது? நாம தான் கேட்டு வாங்கணும். அவர்கள் தான் கேட்டு வாங்கினார். பிலாத்து சொல்ல அவர் நீதிமான். ஒருத்தர் நீதிமான் சொல்றப்ப நாம யோசிக்கணும். நாம வந்து அவனை குற்றவாளி குற்றப்படுத்த கூடாது. இப்ப இந்த பிலாத்து மாதிரி நானும் ஒரு நியாயாசனை பத்திரிகை உட்கார்ந்து நீதி தீர்ப்பு கொடுக்க உட்கார்ந்துருக்கேன். நான் ஒருவரை நீதிமான நான் சொல்லுவேனா? கூட்டத்தை பார்த்து கூட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி என் தீர்ப்பை மாற்றுவேன். எப்படி செய்வோம்? நாம பிலாத்துவை போல தீர்ப்பை மாற்றுவோமா? இல்ல பிலாத்துவை போல நீதிமான டிக்ளேர் பண்ணுவோமா? என்ன செய்வோம்? நாம கூட்டத்துக்காக தீர்ப்பா? கூட்டத்துக்காக தீர்ப்பா? அதான் செய்வோம். வேதத்தை படித்த என்னத்துக்கு? பிலாத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம் வரும்? பிலாத்து தீர்விடுகிறா திவ்யேசி ஆராய்ந்து உலக நன்றி தோற்றது. அதே பாரமான தீர்விட உலகத்தை என்னவர்கள்? முதலாம் தளம் எல்லாரும் வணங்கு, வெட்டி போடு, எல்லாம் வணங்கு. அப்படியே ஒரு புத்தகத்தை எழுதுனத நகட்ட கடனை ஒருத்தர் படிப்பார். எங்கள் பேரை தயவாரத்தை எல்லாம் முடிஞ்சு போச்சு. தீர்ப்பிடாமல் இருக்க கற்றுக்கொண்டு இருக்கிறோமா? நீதிமான் என்று அறிந்தும் பிலாத்து தீர்ப்பிட்டார். பிலாத்து இன்னொரு இடத்துல சொல்ற வார்த்தைங்க, லூக்கா 23:4, 23:14, 23:22. அத்தனை நேரத்துல பிலாத்து சொல்லுகிறார். 23:4 வார்த்தைக்கு பதில். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களை நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தை அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை. நீங்க பிரார்த்தனை மாதிரி இருக்கீங்களா? இருக்கீங்களா இல்லையா? பதில் சொல்றதுக்கு யோசனை. அடுத்து 23:14 வார்த்தைங்க. 14. அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்திற்கு கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. ஒன்றையும் இவனிடத்தில் காணவில்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்றது? பாத்தீங்க 22 பாத்தீங்க. அதுல அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் இவ்வளவு தூரம் பிலாத்துக்கு கிளியரா தெரியுது. பிலாத்து இயேசு யார் என்று சொல்லுகிறார்? நீதிமான். இன்னைக்கு நாம் இயேசுவை நீதிமான் என்று சொல்லுகிறோமா? குற்றமற்றவர் என்று சொல்லுகிறோமா? யார்கிட்ட போய் சொல்றோம்? யார்கிட்ட போய் சொல்றோம்? நேற்று ஒரு ஊருக்கு கிராமத்துக்கு கோயிலுக்கு பிரேயர் பண்ணணும். வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அதனால அவங்களுக்கு 1000 பிரச்சனை. அப்புறம் அந்த அம்மா அந்த பாப்பாட்ட சொல்லி எப்படியாவது தெய்வத்தை தூக்கி வெளியே தூக்கி போட்டா, வெளியே தூக்கி போட்ட பிறகு சமாதானம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, ஏன் இயேசு பெரிய கடவுள் தானே அவர் ஏன் அடுத்த கடவுளாக வணங்கக்கூடாதுன்னு சொல்றாருன்னு கேட்குறாரு.
கேள்வி புரியுதா உங்களுக்கு? நீங்களா என்ன பதில் சொல்றீங்க? அவங்களாம் பரம்பரை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், இந்துலாம் கிடையாது. பாரம்பரிய பரம்பரை கத்தோலிக்க கோயிலெல்லாம் ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாம் சாமியார் பின்னாலே போறாங்க. என்ன கேட்குறாங்க, ஏன் இயேசு மற்ற கடவுளை வணங்கக்கூடாதுன்னு சொன்னார்? தமிழ் கடவுள் தானே அவரை வணங்க கலாச்சாரம் பேசுறாங்க. திருச்சபையில கலாச்சாரம் பேசுறாங்க இல்லையா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் பேசுறாங்க இல்லையா? யாதும் முறை யாவரும் கேள்வி பேசுறாங்க இல்லையா? மதத்தார் நல்லிணக்கம் பேசுறாங்க இல்லையா? ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு கேட்கறாங்க. என்ன பதில் சொல்றீங்க? சரி, சிந்தித்து பாருங்க. வீடியோவில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதில் ஒரு ஃபாதர், கன்னியாகுமரியில் மறைமாற்று ஃபாதர், எல்லாம் போட்டு சிவப்பு கச்சை கட்டிட்டு ஒரு இந்து மாரியம்மன் கோயிலாக பிள்ளையார்களில் அங்கே பூசாரி போய் தீபாரத்தை காட்டுறாரு. இவர் கையை தொட்டு என்ன பண்ணாரு, ஒத்திக்கிறாரு. ஒரு சிஸ்டர் போட்டு நிற்கிறார். ஏன்னு தான் ஏதோ போய் பண்ணிக்க, அது எதுக்கு நீ ரீல்ஸ் எடுத்து போஸ்ட் பண்ண? இப்போ என்ன அர்த்தம் மனசுல என்ன இருக்கு? இயேசு ஆண்டவர் இல்லைங்கிறத நீங்க நம்பிட்ட. அதை எல்லாரும் நம்பிட்டு ஏதோ கச்சையெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஒரு பேண்ட் சட்டை போட்டு போறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கனாலும் போ. ஆனால் நீ இந்த உடுப்பை போட்டுக்கொண்டு இந்த மாதிரி இடங்களை காப்பறப்ப எத்தனை பேர் இடங்கள் செய்ய வைக்கிறது? கடைசி அப்படிதான் போயிட்டு அவன் நீதிமான இத்தனை சொன்னான். கடைசி அவன் தீர்ப்பு கொடுத்துருக்கலாம்ல, வெறும் போட முடியாதுன்னு சொல்லியிருக்கான்ல. ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? மக்களுக்கு சப்போர்ட் பண்ண, தனக்கு ஆட்சி வேணும், எனக்கு உலகத்தின் காரியங்கள் வேணுங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணா அந்த தீர்ப்பை கொடுத்தானுடைய தேவ சித்தம்லாம் ஒண்ணும் கிடையாது. பிலாத்து கொடுக்கல, வேற யாராவது கொடுத்துருப்பாங்க, அது வேற விஷயம். அவர் சிறுவர் அறையப்பட கொண்டது தேவடைய சித்தம். ஆனா பிலாத்து செய்கிறது தேவடைய சித்தம் அல்ல. பிலாத்து தன்னை காப்பாற்றி கொண்டிருக்கலாம், பின்னால காப்பாற்ற நேரமில்லை. வாய்ப்பு கிடைத்தும் இல்லாமல் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சது. மத்தேயு 27:19 பாத்தீங்க. மத்தேயு 27:19 அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்த கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். யார் சொல்றது? பிலாத்துடைய மனைவி. இப்ப ஆலோசனை சொல்லக்கூடிய மனைவி சொல்லுகிறார், அந்த நீதிமான விஷயத்தில் என்ன பண்ணாத, ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் நான் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னார். ஒரு ஆலோசனை வேற வருது. யார் நீதிமான் சொல்லி? இரண்டாவது ஆள் சொல்றார், வல்ல பிலாத்து, பிலாத்துவின் மனைவி, 2 பேர் சொல்றார். மூணாவது ஒருத்தர் சொல்றார். பாத்தீங்க லூக்கா 23:15-16 பாத்தீங்க. உங்களை ஏரோதினிடத்திற்கு அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் என்ன பண்ணலை. இப்ப எத்தனை பேர் சத்தியப்பட்டாங்க? 3 முறை. யார்? பிலாத்து 4 முறை சத்தியம் பண்ணிட்டான். ஒரு முறை பிலாத்து மனைவி சத்தியம் பண்ணியாச்சு, ஒரு முறை ஏரோது சத்தியம் பண்ணியாச்சு. இதுக்கு மேல ஒரு பிலாத்துக்கு என்ன வேணும்? இன்னைக்கு நாம் நம்மை ஆய்ந்து பார்ப்போம். எத்தனை பேருக்கு நாம் தீர்ப்பிட்டுக் கொண்டிருக்கோம்? எத்தனை பேருக்கு நாம் தீர்ப்பிட்டுக் கொண்டிருக்கோம்? இந்த தீர்ப்பிடுதல் எனக்குள் இருக்கும் வரை 1000 சிலோபாதை என்ன, 25,000 சிலோ, 50,000 சிலோபாதை பண்ணது பெஸ்ட். கணவனை குறித்தோ, மனைவியை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, பெற்றோரை குறித்தோ, சகோதரியை குறித்தோ, சகோதரியை குறித்தோ நீங்கள் தீர்ப்பிட்டால் அவங்கள திருந்த மாட்டார். அவங்க புத்தியை மாற்ற முடியாது, அவங்க வழியை திருத்த முடியாது. இதெல்லாம் உருப்படாது. இப்படி எல்லாம் தீர்ப்பு கொடுத்தோம்னால் யார் மாதிரி கொடுக்கிறோம் நாம? அப்ப சிறுபாதை செய்தி என்ன அர்த்தம்? நமக்கு 40 நாள் உபவாசம் இருந்து என்ன அர்த்தம்? எனக்குள் ஒரு மனமாற்றம் என்ன பண்ணல. நேற்று யாரு சாட்சி சொன்னது? பர்டிகுலர் பாயிண்ட் சாட்சி சொன்னாங்க. காலையில முகப்பேர்ல பிரேயர் நடக்கிறப்ப சிறுபாதை எழுதுறான் அந்த பையன். முதல் முறை தீர்ப்படாத வார்த்தை வந்துச்சு. அவங்க நெட்ல இருந்து தேடி எடுத்தாங்களா, சரியில்லைன்னு சொல்லி எழுதுறாங்க. சொந்தம் அதை பத்தி எதுவுமே தீர்ப்படாதுங்கிறப்ப இந்த வார்த்தையெல்லாம் தியானிச்சுட்டு எழுதுறப்ப வீட்டுக்கு ஒரு சின்ன பரிச்சை வந்துச்சு. யாரையோ பத்தி பேசியிருக்காங்க. ஐயோ நம்ம பத்தி அவங்களை பேசக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், பேசினா அவரை பற்றி இருக்கணும், தீர்ப்பு கொடுக்கணும். அப்ப முதல் ஸ்தலத்துக்கு விரோதமான பாவமா இருக்கட்டு காலையில ஒரு சாட்சி. இப்படி நம் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். இல்லாமல் அப்படியே சிறுபாதை ஒரு சடங்காக, ஒரு சம்பிரதாயங்க 30 நிமிஷத்துல முடிக்கணும், 25 நிமிஷத்துல முடிக்கணும். அணையேரின்னு ஒரு கிராமத்து பேர், விழுப்புரம் பக்கத்துல. அது கூட இந்த மாதிரி தபசனால கூப்பிட்டுருந்தான். சாயந்தரம் சிலுவப்பாதைக்கு தான் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வச்சுட்டு மெசேஜ் கொடுக்கும். அப்போ அவர் சொன்னால் சிலுவப்பாதை எங்கள் ஊர் மக்களை எடுத்துருவாங்க பாரு,
நீங்க என்ன கேட்டீங்க அப்படியே அவங்கள்ட்ட ஒன்றும் தவிர 5 நிமிஷத்துல முடிச்சிடறாங்க பாருங்க. எத்தனை நிமிஷத்துல சொன்ன மாதிரி 6 நிமிஷத்துல முடிச்சுட்டாங்க. சொன்ன மாதிரி 6 நிமிஷத்துல என்ன பண்ணாங்க? கிட்ட எனக்கு என்னன்னு போய் பார்க்கறதுக்குள்ளேயே பாதையில் சுத்தி வந்துட்டாங்க. எதுக்கு அந்த சில பாதை? அப்ப இன்றைக்கு பிலாத்து மாதிரி நாம் தீர்ப்பிடுவோமா என்று ஒரு வார்த்தையை ஆண்டு வைக்கிறேன். அவர் நீதிமான் என்று சொன்னார். நீதிமானுக்கு 1000 காரணம் சொன்னார். அவருடைய மனைவி சொன்னார். ஏறதும் சொன்னார். அடுத்த வருஷம் பார்த்தீங்க 16 பார்த்தீங்க. ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்று சொன்னார். பிலாத்துக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்குது. உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் தான் கிடைக்குது. வேதத்தை படிக்கிறோம், நாம சிலுவை பாடுகிறது எல்லாம் நல்லது. நான் எதையுமே தப்பு சொல்ல. ஆனால் அதற்குள்ள ஒரு மனம் மாற்றம் நமக்குள் வரவில்லை என்றால் இன்னைக்கு நாம் பார்ப்போம். நீதிமான் அறிந்திருந்தும் பிலாத்து திருவிட்டான் என்றால் அந்த நிலையில் நாம் இருக்கிறோமா என்று பார்ப்போம். அடுத்தது வாசிப்போம். லூக்கா நற்செய்தி 23:40-41 வாசிப்போம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் நீயும் இந்த ஆக்கினை நீதான் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை படிந்து. இப்ப சிலுவையில் தொங்கும் போது 2 கழுவரை வச்சிருக்காங்க. 2 கழுவரை ஒருத்தன் அவரை இகழ்ந்து பேசுகிறான். இன்னொருத்தன் என்ன சொன்னான்? பாத்தீங்க திருப்பி அந்த 15 மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது. யாருக்கு பயப்படுறது? யாரு தேவன் சொல்றாங்க? யாரு சொல்றான்? இயேசு சொல்றான். யார சொல்றான்? இயேசு தேவன். அப்படி இயேசு அவன் தேவனை எப்படி தெரியும்? அவனுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? விசாரணையின் போது இவன் அங்க ஜெயில இருந்திருக்கான் பக்கத்துல. என்ன விசாரணை நடந்தது? யூதரின் அரசனோ இவன் தேவன் என்று சொல்லி பண்ணான்னு எல்லாம் குற்றம் சொல்லப்பட்டான். இதெல்லாம் யார் கேட்டுட்டு இருந்தது? கல்வன் ஜெயில இருந்து கேட்டுட்டு இருந்திருக்கான். தீர்ப்பு நடத்த இடத்துல கேட்டுட்டு. அதனால இவன் தேவனுக்கு நீ என்ன பண்ணல? பயப்படுறது. உள்ளவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இவன் தேவன் என்று சொன்னதுனால இவரை சிலுவையில் அறைகிறார். அதுக்கு எதிராக சிலுவையில் ஏற்க அறையப்பட்டிருக்க நீமங்க எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த கல்வன் என்று சொல்லும். இந்த தைரியம் பிலாத்துக்கு இருந்துச்சா? யாருக்கு இருந்துச்சு? கல்வனுக்கு. அவ்வளவு பேர் இயேசுக்கு எதிரானவங்க நிக்கிறாங்க. ஆனால் இவன் தைரியமாக என்ன இருக்கு? சிலுவை அறையப்பட்ட இன்னொரு கல்வனுக்கு எதிராக தான் நிக்கிறான். இவன் தைரியமா இருக்கிறான். இவன் யாரு? தேவன். தேவனுக்கு நீ என்ன பண்ணணும்? பயப்பட. யாருக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க? உங்களுக்கும் எனக்கும். யாருக்கு நீங்க பயப்படுறோம்? நாம தேவனுக்கு பயப்படுறோமா? பயப்படுறோமா இல்லையா? பதிலே சொல்ல மாட்டேங்க. 54 பதில் ரொம்ப கம்மியா இருக்கு. மற்றவர்கள் டக்குன்னு பதில் சொல்ல. தேவனுக்கு பயப்படுறோமா இல்லையா? இல்ல. தேவனுக்கு பயந்தா பாவம் செய்வோமா? பொய் சொல்லுவோமா? திருடுவோமா? எழுந்து பேசுவோமா? புரணி பேசுவோமா? எல்லாம் செய்வோம். ஏன் யாருக்கு பயப்படுறது? அவர் பார்க்கறது இல்லை. கணவனுக்கு தெரியாம மனைவியும், மனைவிக்கு தெரியாம கணவனும் எல்லாம் பண்ணுவோம். ஏன்? பார்க்கல. பிள்ளைகளுக்கு தெரியாம பெற்றோர்களும், பெற்றோருக்கு தெரியாம பிள்ளைகள் எல்லாம் செய்வாங்க. ஏன்னா யார் பார்க்கல? கணவன் பார்க்கல, மனைவி பார்க்கல, பெற்றோர் பார்க்கல, பிள்ளைகள் பார்க்கல, எல்லாம் செஞ்சிடும். ஆனால் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு பயந்து நாம் செய்யாம இருந்தா பாவம் செய்வோமா? செய்ய மாட்டோம். பாவம் செய்ய மாட்டோம். அதுதான் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அடுத்தது நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். தன் மனத்தாப்பட நாம் என்ன தண்டனை பெற்றது எப்படி? ஏன்னா நாம் என்னதும் கொலை செய்தோம், திருடுதோம், கற்பழித்தோம், எல்லா தப்பும் பண்ணோம். அதுக்கு ஏற்ற தண்டனை நாம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் செய்ய குற்றமற்றவர் என்று யார் சொல்றது? கல்வன். எவ்வளவு தைரியம் இருக்கணும் பாருங்க. இது ஒரு சாதாரண பேச்சு மாதிரி தெரியும். சாதாரண பேசுறவனா எவ்வளவு தைரியம் இருந்தால் அந்த சுற்றி இருந்த யூதர்கள் எல்லாம் கேட்டாங்கன்னா அவன் என்ன பண்ணிருப்பாங்க? அதுக்கெல்லாம் பயந்தானவ நான் அறிந்த உண்மையை சாக போற நேரத்தையாவது சொல்லணும் என்ற உணர்வானுக்குள் இருந்தது. நாம் எத்தனை பேர் இருந்தோம்? இயேசுதான் ஆண்டவர் என்று. இன்னைக்கு கத்தோலிக்க மக்கள் பலர் இயேசுவும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நிலைக்கு வந்துட்டார். இயேசுவும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஒரு நிலைக்கு இருப்பார்கள், வந்துட்டார். இன்னும் கொஞ்ச நாள்ல அதுவும் தெய்வம் இதுவும் தெய்வம் சொல்லி சொல்லுவாங்க. ஒரு பெரிய பிரச்சனைகளே ஒரு சொல்லிக்கு அதெல்லாம் தெரியாது. சப்பரத்தை யார் தூக்குறது?
தேரை யார் சுத்துறது, யார் சுருவத்தை தூக்கி வைக்கிறது, யார் மாலை போடுறது, யாருக்கு முதல் மரியாதை கொடுக்கறது, யார் எந்த வீட்டு வாசல். எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு வாசல்ல தேர் நிக்கணும், 2 நிமிஷம் நிக்கணும் தேர், நாங்க முடிக்கிற வரைக்கும் நிக்கணும். வீட்டோட ஒவ்வொருத்தரா வந்து நிக்கல் கிடைக்க பிசாசு கிடக்கும், அதை தொட்டு கும்பிடுவாங்க. ஒவ்வொருத்தரா வந்து எல்லாம் தொட்டு கும்பிடுற வரைக்கும் தேர் அங்கேயே நிக்கணுமா. உங்க ஊர்ல எப்படி நடக்குது தெரியல எனக்கு, எங்க ஊர்ல நடக்கிறத பற்றி சொல்றேன். இதை பற்றி நாம் கவலைப்படுறோம். பின்னால் நமக்கு பின்னாலே பள்ளம் தோண்டி கொண்டிருக்கிறத பத்தி நமக்கு என்ன பண்ணல இருக்காரு, சந்தேகம் இல்லை. ஆனால் நம்ம மக்கள் தேவனை பார்த்து ஜெபிக்கணும் இல்லையா? சுருத்தை பார்த்துட்டு தேரை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டா ஏன் நடக்க போகுது? அதான் இங்கே கல்வன் அவளை தைரியமாக நமக்குள்ள அந்த தைரியம் இருக்கும். ஆண்டவர் வார்த்தை எடுத்துரைப்பது, ஆண்டவரின் சத்தியத்தை எடுத்துரைப்பது, ஆண்டவருக்கு வைராக்கமாக இருக்குது. அவன் இருந்தான். ஆண்டவர் சொன்னார், இன்றே நீ என்னோடு எங்க இருப்ப? பரதேசினா என்னது? வான் வீடுனா என்னது? பரலோகமா, நரகமா, உத்தரிக்க ஸ்தலமா, என்னது? வாட் இஸ் தட்? இத்தனை பேரை சிலுவபாதை செய்றீங்க, எத்தனை பேரை பைபிள் படிங்க, என்ன இடம் அது? அவன் செத்து போனதை எங்க போனா? இப்ப எங்க இருக்கு பரதேசி? புதுமொழிபெயர்ப்பு என்ன பண்றது? புதுமொழிபெயர்ப்பு என்ன பண்றது? வாசி தம்பி, பழைமொழிபெயர்ப்பா? இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் இல்ல, அது பழைமொழி புதுவார்த்தை. இன்றே நீ என்னோட வான் வீட்டில் இருப்பாய். இன்றே நீ என்னோடு எங்க இருப்ப? வான் வீடு எங்கிறது? பரலோகமா வேற இடம்? பேருடைய வீட்டு பதில் முந்திர மொழிபெயர்ப்புல வான் வீடு. இப்ப பேருடைய வீடு, பரதீசு, வான் வீடு, இதெல்லாம் ஒரே பரலோகம், எல்லாம் ஒரே இடமா வேற இடம்? ஒரே. இயேசு மரித்த பின் எங்கே போனார்? யாருப்பா கத்து கொடுத்தது உங்களுக்குலாம்? எங்க படிச்சுட்டு வரீங்க? இதெல்லாம் எங்க போனார்? மரித்தது உயிர், மவர் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கி கத்து கொடுத்திருக்காங்க. கத்து கொடுத்தது யாரோ சொன்னது வந்து பரவத்து போனாங்க. பாதாளத்தில் இறங்கி உயிர் திறந்த பிறகு பரவத்துக்கு போற அன்னைக்கு போயிட்டார். போயிட்டு திரும்பி வரார். அதனாலதான் காலைல மரியாதை பார்த்து என்னை தொடாதேனாரு, சாயந்தரத்தை அப்போஸ்தலரை பார்த்து என்னை தொடு நினைவினாரு சொன்னார். அது வேற சத்தியம். இப்ப இதெல்லாம் எங்க போனார் எதுன்னு ஒரு தெளிவா தெரியணும். எங்க போனா அவன் நல்ல கல்வன் எல்லாம் பரலாம் போயிட்டானா, பாதாளத்துக்கு போனானா, பேரும்பை வீட்டுக்கு போனா, எங்க இருக்கிறா எல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்க. உங்க போதத்தை கேட்டு நீங்க சரியான தெரிஞ்சு அடுத்த முறை சந்திக்கும் பொழுது பேரும்பை வீடுனா என்ன, பாதாளம் என்றால் என்ன, பாதாளம் என்ன, பேரும்பை வீடு என்ன, வான் வீடு என்றால் என்ன, பரதீஸ் என்றால் என்ன, இதெல்லாம் தெளிவா உங்களுக்கு வந்து சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப குற்றவாளிகள் இவன் சொல்றான். எத்தனை பேர் சொல்றாங்க? பிலாத்து சொல்லியாச்சு, பிலாத்து மனைவி சொல்லியாச்சு, ஏரோது சொல்லியாச்சு, நல்ல கல்வன் சொல்லியாச்சு. அடுத்தது 23:47 லூக்கா 23:47. நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். யாரு சொல்றது? நூற்று படைத்தலைவர். யாரு? ரோமாபுரிய சோல்ஜர்ல இருக்கிற தலைவன் ஒருத்தன், ஒரு கேப்டன் மாதிரி இருக்க, இவர் மெய்யாலுமே நீதிபரன். யாரை மகிமைப்படுத்துறான்? தேவனை என்ன பண்ணா? யாரு? எந்த ரோம சாம்ராஜ்யத்தின் அதிபதிகள் அவரை சிறுவில் அறைந்து சிறுவில் அரைஞ்சாங்களோ அதை மேற்பார்வை செய்து கொண்ட ஒரு படைத்தளபதி என்ன சொன்னா? இவர் மெய்யாலுமே யாரு? தேவ குற்றமற்றவர் என்றுதான் ஒரு சாட்சி கொடுக்கும். இன்னைக்கு நீங்கள் நானும் இயேசுக்கு சாட்சியாக என்ன செய்யணும்? முதல்ல கேட்ட கேள்வி சொல்லுங்க. நீங்க ஒருத்தர் உங்களை கேள்வியை கேட்டானா ஒரு என்ன சொல்லுவீங்க? யாதும் ஒரே யாவரையும் கேள்வி சொல்லுவீங்களா? எம்மதமும் சம்மதம் சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க நீங்க? நமக்காக இறந்து பாவங்களை மன்னிக்கிறதுக்காக ரத்தம் சிந்திய தேவன் வேற யாரும் ஒரே டிஃபரன்ஸ். எந்த தெய்வம் வந்து மக்களுக்காக பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தவே இல்லை. இந்த ஒரு தெய்வம் தான் பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி மீட்பு கொடுத்த தெய்வம். மற்ற தெய்வங்களா நீ எடுத்து வந்து இதை செய், நான் உனக்கு இதை செய்யறேன்னு சொல்லு இல்லைன்னு சொல்லு. ஆனா இந்த ஒரு தெய்வம் தான் பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி நம் பாவங்களுக்கு கழுவி நம்மை பரலோகத்துக்கு அழைத்து இறங்கி வந்த தெய்வம் இந்த ஒரு தெய்வம். நல்லா புரிந்து கொள்றோம். மற்றவர்கள் சொல்றாங்க, ஆமா அவங்க சொல்றது சரியா தானே இருக்கு, அவங்க சொல்றது கரெக்ட் தானே இருக்கு அப்படின்னு நாம் போயிடக்கூடாது. இது நன்றாக நாம் அறிந்து கொண்டு செய்வோம். இப்ப 100 சொல்றான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரனாக என்ன இருந்தார். கடைசியாக ஒருத்தரை பார்ப்போம்.
மத்திய 27:3-4. அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளி காசுகளை பிரதான ஆசிரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்பி கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். குற்றமில்லாதவருடைய ரத்தத்தை நான் என்ன பண்ணுவேன்? காட்டிக் கொடுத்தது யாரு சொல்றது? யூதாஸ். எல்லாத்தையும் பிறகு கடைசியாக சொல்றாரு, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தேன். ஒருவேளை இந்த கடைசி நாள் அன்றைக்கு நீங்களும் நானும் யாரெல்லாம் சொல்லுங்களேன் இந்த இடத்தில் இருந்திருந்தால் நான் யாராக இருந்திருப்பேன்? பிலாத்து மாதிரி இருந்திருப்பேனா? பிலாத்து மனைவி போல இருந்திருப்பேனா? ஏரோது போல இருந்திருப்பேனா? கல்வன் போல இருந்திருப்பேனா? 100க்கு அதிபதி போல இருந்திருப்பேனா? யூதாஸ் போல இருந்திருப்பேன்? நீங்க முடிவு பண்ணி எனக்கு பதில் சொல்ல தேவையில்லை. நீங்க உங்க மனசிலேயே பிலாத்து மாதிரி நடந்து கொண்டிருந்தால் மனம் மாறும். யூதாஸ் மாதிரி இருந்தால் லேட், டூ லேட், பட் நாட் டூ லேட். மனம் மாற அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். கல்வன் போல இருந்தால் மிகுந்த மகிழ்ச்சி. வாய்ப்பு கிடைத்தது என்னவனாவன் பயன்படுத்தி. இன்னைக்கு தபசு காலம் லெண்டின் சீசன் 40 நாள் டூர் ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கு. பெரிய நோட்டீஸ் போட்டுருக்காங்க. தபசு கால காரியங்கள் இருந்தேன். சென்னை பட்டணத்துக்குள் டூர் 1500 ரூபாய் தபசு கால டூர். ரெண்டாவது இந்தியா தமிழகம் முழுவதும் உள்ளதுக்கு 5500 ரூபாய். இந்தியா முழுசுக்கு உள்ளதுக்கு 25,500 ரூபாய். ஐரோப்பா தேசத்துல 1,50,000 ரூபாய். ரோமாபுரி மற்றும் புனித ஸ்தலங்களுக்கு 2,25,000 ரூபாய் சொல்லிட்டு, ஆனால் யாரும் டூரிஸ்ட் சென்டர் நடத்த யாரு கான்டாக்ட் பண்ணி பார்த்தா பங்கு தந்தைன்னு போட்டுருக்கு. யாரு டூரிஸ்ட் சென்டர் வச்சு நடத்துறது? இதான் வேலையா? தபசு காலத்தில் இதுதான் வேலையா? இறை மக்கள் வரவங்க என்ன நினைச்சுட்டு போவாங்க? வசதி இருப்பாங்க, காசு கொடுத்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்து யூரோப் டூர். இல்லாதவங்க இன்னும் வசதியா இருக்கவங்க யூரோப் டூர் போவாங்க 1.5 லட்சம். இன்னும் வசதி கம்மியா இருக்கவங்க இந்தியா டூர் போவாங்க 50,000 கொடுத்து. இன்னும் வசதி கம்மியா இருக்கவங்க 15,000 தமிழ்நாடு டூர் போவாங்க. இன்னும் வசதி கம்மியா இருக்கவங்க 1,000 கொடுத்து மெட்ராஸ் கொடுத்து. அது 1,000 ரூபாய் கொடுக்க வசதி இல்லாதவங்க தெருவில் நிக்க. அதை தானே டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஒரு காலப்போக்கில் ஏதோ மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு எனக்கும் தெரியும். மகிழ்ச்சி அல்ல, மக்களுக்குள் ஏற்றாத்தாள். காசு இல்லாத மக்கள் மத்தியிலே எவ்வளவு காயத்தை ஏற்படுத்தணும்னு யோசிச்சுப்பாங்க. எவ்வளவு காயத்தை ஏற்படுத்த தெரியுமா? நம்மளால போக முடியலையே, நம்மளால சென்னைக்குள்ள இருக்க ஊருக்குள்ள போக முடியலன்னு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏதா நீங்கள் உங்கள் மேய்ப்பர் இடத்துல இதெல்லாம் போய் சொல்லணும். இதெல்லாம் போயிடணும். தவறுகளை சுற்றி காட்டணும்னா அவர்கள் திட்டுவார்கள். திட்டிட்டு போட்டு அட்லீஸ்ட் ஒரு காலகட்டத்திலே இதை போய் இன்னொரு பங்குலையாவது செய்யாம இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாத காரியம். வெளியுலகம் நடத்தட்டு, இறைமக்கள் வெளியுலகம் நடத்த அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆலயத்துக்குள்ளே ஆண்டவருக்கு திருப்பாடலை தியானிப்பதும் மனம் திரும்புவதும் தான் முக்கியமான வேலையிலே இப்படிப்பட்ட டூர்கள் கிடையாது. இப்ப யாரா இருக்கீங்க? நீங்க முடிவு பண்ணீங்களா? முடிவு பண்ணிட்டீங்களா இல்லையா? பதிலே சொல்ல மாட்டீங்களா? ஒரு நாள் தான் வீட்டு வேற வழி இல்ல. கிராமத்துல போனா மக்கள் டக்குன்னு பாண்டிச்சேரிலாம் போறாங்களா பதில் சொல்றாங்களா? நகரம்ல பாண்டிச்சேரி நகரத்துக்கு போக நாங்க எல்லாரும் தான் போறோம். வெறும் கிராமத்துக்கு விட்டு போறோம். எல்லாம் பதில் சொல்றாங்க. நீங்க பதில் சொல்ற மனசுல நான் யாராக இருக்கிறேன் அதை யோசிச்சு பாருங்க. பிலாத்து மாதிரி இருக்கிறேனா அல்லது ஏரோது மாதிரி இருக்கேனா? ஏரோது யாரு? பிலாத்து மாதிரி சொல்லி விட்டுட்டான். போய் நடந்ததாக என்ன பண்ணல பார்த்தேன். ஏறதும் சொல்லி தன் கடமையை செஞ்சுட்டு அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணு தெரியல செய்ய. ஆனால் நல்ல கல்வன் கிடைத்த வாய்ப்பை என்ன பண்ணா பயன்படுத்தினான். 100க்கு அதிபதி ஒரு பெரிய சாட்சியாக மாறினான். எதிர்வினை ஆப்போசிட் பார்ட்டி இந்த பக்கம் வந்து ஒரு சாட்சியாக மாறி. யூதாஸ் காலம் கடந்த ஒரு மனஸ்தாபம். ஆனால் மனஸ்தாபம் அவன் பட்டு இயேசுவை நல்லவர் என்று என்ன பண்ணா அறிக்கையிட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை யூதாஸ் மாதிரி 3 வருஷம் பின்பற்றினான். நீங்க நான் 30 வருஷம் 40 வருஷம் பின்பற்றி அவரை காட்டி கொடுத்துள்ளார் இருக்கிறோமா? அல்லது கள்ளன் போல திருட்டுத்தனமான வாழ்க்கையில நடந்து கடைசியத்தை கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தினாக இருக்கிறோமா? 100க்கு அதிபதி மாதிரி சிலுவையில் அவர் அடித்து சாகடிக்க காரணமாக இருந்தவன் கடைசியாக மனு திருமணமாக அவனை போல் இருக்கிறோமா? அல்லது ஏரோதை போல அதை குற்றமற்றவன் என்பதை ஒரு நியாயாதிபதி ஸ்தானத்திலிருந்து நீதியை வழங்கினார் இருக்கலாம். அவனை பற்றி ஒரு காரியம் சொல்லணும், சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு என்று
பிலாத்துவின் மனைவி போல இருக்கிறோமா, அல்லது நல்லவன் 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 என்று 4 முறை சொல்லி அதை நிறைவேற்றாத பிலாத்துவை போல் நாம் இருக்கிறோம் என்று அவருடைய கண்களை மூடி நாம் சகோதரரை சேர்ந்து நாம் ஜெபித்து சிந்திப்போம். கண்களை மூடுவோம். தவகாலத்தில் இருக்கும் நாங்கள் இன்றைக்கு எங்கள் மனசாட்சியில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்பதை உணரும்படியாக வார்த்தையில் வழியாக நீ பேசினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துவாண்டவரே. நாங்கள் ஒருவர் கூட கெட்டு போக கூடாது என்பதற்காக நீடிய பொறுமையோடு காத்திருக்கிற பரம தகப்பனே, இந்த நாளிலே இயேசுவை குற்றமற்றவர் நீதிமான் என்று யார் யார் சொன்னார்கள், எப்படி பின்பக்கம் நடந்தது என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி சொன்னீரேப்பா. இதை குறித்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கோம் என்பதை ஒரு தியானிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்த மாட்டேன். பிலாத்து அவரை நீதிமான் குற்றமற்றவர் என்று சொல்லியும் மக்களினுடைய சத்தத்தை கேட்டு அவரை சிலுவை சாவுக்கு ஒப்புக் கொடுத்தானே, இன்றைக்கு நாங்கள் அப்படி இருக்கக்கூடாதே. இயேசுவே ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட நாம் அதை பகிரங்கமாக சாட்சியாக அறிக்கையிடவே மக்களுக்காக நம் முடிவை மாற்றிக்கொள்ள கூடாது. பிலாத்துவின் மனைவி ஆலோசனை கொடுத்தார், ஆனால் அதை செயல்படுத்துகிறானா என்று அவர் பார்க்கவில்லையே. ஏரோதிடம் அனுப்பிய போது ஏரோது விசாரித்து விட்டு அவர் குற்றமற்றவர் என்று மட்டும் சொல்லிட்டு தன் பங்கை மாற்றிக்கொண்டார். தன்னை பத்தி கவலையே படல. இப்படியாக ஒவ்வொருவரும் சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்திலே கடைசி நேரத்தில் சிலுவையில் தொங்கிய கல்வன் அவரை பார்த்து மனம் வருந்தி அறிக்கையிடுகிறானே, நாமும் நாம் செய்த காரியங்களுக்காக தண்டனை அனுபவிக்கிறோம், ஆனால் இவர் ஒரு நீதிமான் குற்றமற்றவர் என்று அறிக்கையிட்டு பக்கத்தில் போனே கடிந்து கொள்கிறான். இன்னைக்கு நாம் அந்த நிலைமைக்கு இருக்கிறோமா? நாம் பாவம் செய்திருக்கிறோம், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. மனிதனாக பிறந்தவர்கள் இயேசுவை தவிர நாம் இன்னொரு பாவிகள் தான். ஆனால் மனம் மாறுவதற்கு இந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, அதை கிடைத்த வாய்ப்பை அவன் மனப்பக்கத்தில் இருந்த கல்வன் பயன்படுத்திக் கொண்டார். இன்னைக்கு நாம் பயன்படுத்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மனம் திருந்தி ஆண்டவரிடம் வர வேண்டுமே. அதற்காகத்தானே அவர் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். இருக்கரம் பிரித்தவராய் இதயத்தை திறந்தவராய், இருக்கரம் பிரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் அழைக்கிறார் என் இயேசு, இனியும் தாமதமே. நமக்காக சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டவர் வருவாயா என் மகனே என் மகளே, இதயத்துல இடம் தருவாயா என்று கேட்கிறாரே. வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயா, வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயா. நமக்காக அவர் ஏங்கி கொண்டிருக்காரே, ஆனால் நாம் எந்த வாழ்க்கையில் இருக்கிறோம்? இன்றைக்கு நமக்கு கிடைத்த வாய்ப்பு அந்த கல்வனுக்கு கிடைத்த வாய்ப்பு போல அதை பயன்படுத்திக் கொள்ள ஒப்பு கொடுப்போமான்றத அறிக்கையிட்டு விட்டு இயேசுவிடம் கேட்கிறானே, நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னை நினைவு கூறும் என்று. உடனே அவர் அதுக்கும் பதில் கொடுக்கிறார், இன்றே நீ என்னோடு பரதேசில் இருப்பாய், பெருமை வீட்டில் இருப்பாய் என்று சொல்கிறாரே. அந்த பாக்கியம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. அப்படி நம்ம ஒப்பு கொடுப்போமா? என்னென்ன காரியங்கள் நாம் ஆண்டு தொடர்பாக செய்திருக்கிறோம்? நாம் யாரை போல் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 100க்கு அதிபதி அவ்வளவு தூரம் சிலுவையில் அறிவதற்கு எல்லாத்துக்கும் மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் கடைசியில் அவர் பார்த்த உடனே இவர் குற்றமற்றவராக நீதிமானாக இருக்கிறார்கள் அவனும் அறிக்கையிடுகிறானே. ரோம சாம்ராஜ்யத்துக்கு பயப்படல, போஸ்ட் புடுங்கி எடுக்கப்படும் பயப்படல, வேலை பறிவோம் என்று பயப்படல, தைரியமாக அறிக்கையிட்டானே. இன்னைக்கு நாம் அந்த தைரியத்தோடு இயேசுவை பற்றி அறிக்கையிட முன் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் விரோதமாக நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம்? இந்த சூழ்நிலையை தான் ஆண்டு நம்ம காட்டுகிறார். யாரை போல் நாம் இருக்க போகிறோம்? அந்த கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திய கல்வனை போல நாம் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அவரை அறிக்கையில் ஒப்பு கொடுப்போமா? மனம் திருந்தி உம்மை சரணடைந்தே,
மன்னித்தென்னை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை சரணடைந்தேன். மன்னித்தென்னை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறேன். நம் இயேசு இரக்கங்களின் தகப்பன். சிலுவையில் தொங்கிய போதே அவர் பேசிய முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும். இன்னைக்கு நமக்காக அவர் பிதாவிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே. இயேசு ஒருவர் தான் நமக்காக பரிந்து பேசுகிறவர். அதை நாம் அறிந்து கொண்டு அவரை ஒப்புக் கொடுப்போமா? நம் சொல் மாறணும், செயல் மாறணும், சிந்தை மாறணும். அதுக்காக அவரோட ஒப்புக் கொடுப்போமா? கடைசி நேரம் மரண போராட்டத்தில் இருக்கிற அந்த கல்வன் மாற்றிக்கொண்டானே, அதுக்குரிய பலனை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நமக்கு இந்த நாள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறதே. அடுத்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. இந்த நாளை முழுமையாக நம்ம ஆண்டோட கொடுப்போமா? அந்த கேட்போமா? அன்றைய நான் மாற ஆசைப்படுறப்பா, என்னை மாற்றுங்கப்பான்னு கேட்கலாமா? மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சொல் மாறணும், என் செயல் மாறணும், என் சொல் மாறணும், என் செயல் மாறணும், என் சிந்தை மாறணும். ஐயா உம்மை போலவே என் சிந்தை மாறணும். ஐயா உம்மை போலவே நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அவன் சிந்தையில் உள்ள காரியங்கள் தான் பாவங்களாக வெளிப்படுகிறதே. அதுதான் பவுலுடைய சொல்வார், கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவுள். அந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள்ள கொடுப்போமா? அவர் நம்மை ஆவலோடு காத்திருக்கிறாரே, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரே. எதற்காக அழைத்தாரோ அதை நாம் புரிந்து கொண்டு அவரை பின்பற்றி நடக்க ஒப்பு கொடுப்போமா? நாம் மாறும் போது கட்டாயம் அதற்குரிய பலனை ஆண்டவர் உடனே கொடுப்பார். உலக போக்குவரத்து நடக்காமல், ஒத்த வேஷம் தெரியாமல் நாம் செலுத்துகிற ஆராதனை ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக இருக்க வேண்டுமே. தேவன் ஒருவருக்கே நாம் மகிமை செலுத்துவதாக இருக்க வேண்டுமே. அப்படி ஒப்பு கொடுப்போமா ஆண்டுட்ட? நமக்காக யாவையும் செய்து முடித்தவர், இன்னும் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய காத்திருக்கிறவர். அவரிடம் அப்படியே ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு இருக்கலாம் ஆண்டவரே. இந்த உலக பிரகாரமான காரியங்களோ மற்ற உடல் பலவீனங்களோ மன பாரங்களோ அந்த தடையை ஏற்படுத்தக்கூடாதப்பா. அதுக்கு ஆண்டவர் கேட்கணும். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக நாம் வாழ ஆண்டவர் ஒப்பு கொடுக்குமா? நம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். நம் முன்னே நிறுத்திய இயேசுவிடம் ஒப்பு கொடுத்துருவோமா? எனக்காக யாவையும் செய்தவர், என் பாரங்களை அவர் சுமந்து கொள்ள தயாராக இருக்கிறார். அப்படி ஒப்பு கொடுப்போமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன்.
நம்ம ஆண்டவர் பாதத்தில் இறக்கி வைப்போம். என்னென்ன பாரங்கள், மன போராட்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள் இருக்கிறதோ அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோமா? அப்படியே அவர் பாதத்தில் இறக்கி வைப்போம். நான் எனக்கு முன் இயேசு இருக்கிறார், இவ்வளவு காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரே. மாசற்றவர், குற்றமற்றவர், நீதிமான். அவருக்கு முன்னால் நம்ம நிற்க தகுதி கூட அல்ல. ஆனா இன்றைக்கு நாம் ஒன்றுபடி ஜெபிக்கிறோம் என்றால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றலாக நாம் நிற்கிறோமே. அப்படியே நம்முடைய பாரங்களை ஒப்பு கொடுப்போமா? எனக்காக யாரும் செய்கிறவர் அவர் விடுவாரோ, கைவிட்டாரோ, மறந்தாரோ என்று நீ ஏன் சொல்வானேன்? தாய் தன் பாலகனை மறப்பாலோ? அப்படியே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறாரே. அப்படி ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய பாரங்கள், கவலைகள், கண்ணீர், போராட்டங்கள், பிள்ளைகளை குறித்த பாரம், பொருளாதாரத்தை குறித்த பாரம், உடல் பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போமா? மீண்டும் ஒரு அந்த வார்த்தை உணர்ந்து பாடுவோமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். என் முன்னே நீங்க தான் இருக்கிறீங்கப்பா. நீ சொன்னீரே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செப்பையாக்குவேன் சொன்னீரே. எங்களுக்கு முன்னால் நீ செல்கிறேன், நாங்கள் முன்பின்னால் வரணுமே. எல்லாவற்றையும் அது கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டோமாப்பா. எங்களுக்காக யாவற்றையும் நீர் சுமந்து கொண்டீர். எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொண்டீர். நாங்கள் சுமக்க தேவையில்லை. இதை நாங்கள் அறிந்து கொண்ட மக்களாக மனம் மாறி உம்மை பின்பற்றுள்ளவர்களாக ஜீவனுள்ள காலம் வரைக்கும் உமக்கே நாங்கள் பணி செய்ய, உண்மையே நாங்கள் நேசிக்க எங்களோடு வழிநடத்த மாட்டோம். இந்த உலக காரியங்களோ, உடல் பலவீனங்களோ உள்ள காரியங்களோ, மனபாரங்களோ எதுவும் தடையாக இல்லாதபடி தேவ கரம் எங்களை கரப்பிடித்து வழிநடத்தியிருப்பார். இந்த நாளில் இந்த வார்த்தை வழியாக எங்களுக்கு ஒரு திடப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, இன்னும் ஆண்டவருக்கு நாங்கள் கிட்டி சேர்ப்படியாக வாய்ப்பை கொடுத்தீரே. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நன்றியோடு துதிக்கிறோம். நாளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆண்டவரே 2ஆம் மாதத்தின் 28ஆம் நாளில் அப்பா எங்களை ஒன்று கூட்டின கிருபைக்காக உங்களுக்கு சோதரிக்கிறோம். வந்த ஒவ்வொருவருக்காக உங்களுக்கு சோதரம் ஆண்டவரே. நீர் கொடுத்த வார்த்தைக்காக உங்களுக்கு சோதரம். அப்பா, எங்களுடைய மனமாற்றத்தை தேவன் ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி சோதரம் ஆண்டவரே. அப்பா, நீ சகோதரர்கள் கூட அவரும் கூட பேசினதுக்காக நன்றி சொல்கின்றோம். அந்த வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யணுமா இந்த வேலை ஒப்புக்கொள்ளலாம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எந்த சூழ்நிலை எந்த விதத்தில் நிற்கிறோம் என்பதை உணர்த்ததுக்காக நமக்கு சோதரம். நாங்கள் யாராக இருக்கிறோம் என்பதற்கு உணர்த்ததுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, வந்த ஒவ்வொரு விசேஷ கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். ஆவியானதமே அப்பா, நீர் கொடுத்த அந்த விடுதலை, சமாதானம், அப்பா அந்த சந்தோஷம், நீர் கொடுத்த அந்த மகிழ்ச்சி ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்த அந்த சிலுவையின் வார்த்தைகள் ஆண்டவரே, அதை அனைவரும் சுமந்து சில பிள்ளைகளாக மாற இசப்பா நீ கிருபை தர வேண்டுமாய் வந்த ஒவ்வொரு ஒப்புக்கொள்கிறோம். அவருடைய தேவைகள், அவருடைய விண்ணப்பங்கள், அவருடைய ஏக்கங்கள், கண்ணீர்கள், கவலைகள் அனைத்துக்கு ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. அனைத்தையும் மாற்றி போட்டு ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு சாட்சியை இருக்க வைக்க கிருபைக்கு நன்றி சோதரம் ஆண்டவரே. நன்றி பிதாவே, நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து ஆளுகை செய்ய பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் விளையாடுங்க. எல்லா துதிக்கு என்ன மகிமை யாவையும் ஒருவருக்கே சேர்த்து சிவனுள்ள தகப்பனே. குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். மனைவி இறந்திருக்கும் சகோதரருக்கு ஆறுதலையும் தேர்தலையும் எதிர்கால திட்டங்களை குறித்து ஆண்டவரிருந்து பேசவும், பிள்ளைகள் தாயை எழுந்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஆறுதலும் தேர்தலும், ரூத்தின் எதிர்கால காரியங்களை குறித்தும், தூரத்திற்கும் மகளின் எதிர்கால படிப்புகளை குறித்தும் தேவன் நல்ல ஆலோசனைகளையும் நல்ல வழிமுறைகளையும் ஒவ்வொருவருக்கும் காண்பித்து இந்த ஜெப ஆராதனையாக தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்தக்கூடியாகவும் பலருக்கு ஆசீர்வாதம் இருக்கும்படியாக குடும்பத்துக்காக அப்படி கண்களை மூடி ஆண்டவருக்கு நீ போதும்
என் வாழ்வில் நீ போதும் என் வாழ்வில் எல்லோரும் சேர்ந்து நீ போதும் என் வாழ்வில் நீ போதும் என் வாழ்வில் அலைந்து நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே நீ போதும் என் வாழ்வில் நீ போதும் என் வாழ்வில் நீ போதும் என் வாழ்வில் நீ போதும் என் வாழ்வில். இந்த வருடத்துக்குரிய வாக்குத்தத்தம் ஓசியா 13:14 6 வாசிப்போம். சொல்ற எல்லாரும் சொல்லுங்க. அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒரே மரத்துடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனுடைய வாசனை போலவும் இருக்கும். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் திருப்பாடல் சங்கீதம் 119:18 உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களையும் நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்துவிடும். வாக்குத்தத்தத்தை எடுத்து சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். கர்த்தர் முகத்தை உன்னை பிரகாசிக்கும் உன்னை குறிவே இருக்க கடவர். கர்த்தர் முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உன்னை சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்வில்லை தோல்வில்லை தோல்வில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.